முக்கிய செய்தி. திருநெல்வேலியில் நீதிமன்றம் முன்பு இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 7 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இணைக்கிறார். ஆல்வின், நீதிமன்றம் முன்பு ஒருவர் வெட்டப்பட்ட வழக்கில் 7 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கிளப்பாட்டம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் கடந்த 20ஆம் தேதி மாயாண்டி என்பவர் நீதிமன்ற வாயிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை தொடர்பாக மிகப்பெரிய அதிர்வலைகள் எழுந்த நிலையில அந்த வழக்கு தொடர்பாக அன்றைய தினமே காவல்துறையினர் கொலையாளிகளை கைது செய்தார்கள். அவர்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை தொடர்பாக 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த 7 பேர் மீதுமே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருப்பதாக திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் கரிமணி அதுக்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கொலை தொடர்பாக பார்வதி கண்ணன், தங்க மகேஷ், முத்துகிருஷ்ணன், மனோராஜ், முருகன், ராமகிருஷ்ணன், கண்ணன் இந்த 7 பேரும் இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட இந்த 7 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமன்றத்தினுடைய வாயிலில் நடைபெற்ற கொலை நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில அது மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகளால் விமர்சனம் செய்யப்பட்ட நிலையில அந்த கொலை வழக்கு மிக முக்கியத்துவம் பெற்றது. அன்றைய தினமே காவல்துறையினர் கைது செய்திருந்தாலும் இன்றைய தினம் இந்த 7 பேரும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்தப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த கொலை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்த நிலையில காவல்துறை கைது நடவடிக்கை சிறைப்படுத்தப்பட்டதுக்கு அடுத்ததாக தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.